சோசியல் டாக்கெட்ஸ் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு கேரள மாநில நடிகை பாலியல் வன்கொடுமை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கேஸில் கேரள மாநில நடிகர் திலீப் கைதான விஷயத்தையும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கேஸை பற்றி சொல்லணும்னா 2017 நடந்தது. இன்னுமே எதுக்கு நீதிமன்றத்துக்கு இன்னும் வரலை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தோம். இன்னும் பல உண்மைகள் இந்த கேஸில் மறைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த நடிகை பல ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல ஆதாரங்கள் உண்மைகளை ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தோண ஒரு விஷயம் தான், 2017 இந்த விஷயம் நடந்துச்சு, இன்னுமே ஏன் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகாமல் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு தான் இருக்கும். 2017 நடந்த ஒரு விஷயத்துக்கு பல ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமும் எதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போகாமல் இருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்வி நம்ம எழுப்பிட்டு தான் இருந்தோம். அதுக்கான ஒரு தீர்வாக தான் இன்னைக்கு 11 மணிக்கு எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த கேஸில் 8வது குற்றவாளியாக கைதான திலீப் அந்த பெண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 10 பேருமே நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேஸில் இப்போ வெளியாகிருக்கு. இவர் கைதாகும் போது அப்போதைய மனைவி மஞ்சு வாரியரிடம் இந்த கேஸை பற்றியும் இவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னை பழிவாங்கும் விதமாக தான் இருக்குது, என்னை பழிவாங்கும் முறையில் தான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது திலீப் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2017 நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்னுமே சட்டப்பூர்வமாக எந்த தீர்ப்புமே அளிக்கலை. ஒரு ஃபேமான நடிகைக்கு எல்லா ஆதாரங்களும் இருந்தும் எதுக்காக தீர்ப்பு வழங்குறதுக்கு இன்னுமே தள்ளி தள்ளி போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேரள மாநிலத்தில் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயமாகவே இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு இந்த கேஸில் எது உண்மை எது பொய்ங்கிற நிறைய கேள்விகள் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினா நல்லா இருக்கும், இல்லை இந்த கேஸில் இன்னும் டீட்டெயில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விஷயத்தையும் தெளிவாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.